நினச்ச மாதிரி இந்த பையன் இந்த இறக பிச்சான். இந்த வீட்டில் ஒரு ரத்தக்கரை வந்துச்சு. அதே மாதிரி கறி எடுத்துட்டு வந்து என்னை விடுதலை பண்ணிட்டாங்க. இந்த பையன் மேலே தான் இனிமேட்டுக்கு நம்ம இருந்து இந்த வீட்டை ஆட்டி படைக்கணும். நம்ம நினச்சதெல்லாம் தீர்த்துக்கணும். ச்சே, இன்னைக்கு நாளே சரியில்லை. காலிலேருந்து தப்பு தப்பாக நடக்குது. காலிலேருந்து ஒரே டென்ஷன். கடைக்கு ஒரு லோடு வர வேண்டியது, அது வழியிலே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதனால பெரிய லாஸ் நமக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால ஏகப்பட்ட நஷ்டம் நமக்கு. என்ன பண்ணுறேன்னே தெரியல. ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அடியாத்தி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? எப்படி ஆயிடுச்சு? என்னப்பா சுரேஷ், இது வரையும் வியாபாரத்தில் இந்த மாதிரி ஆனதே இல்லை. இது நம்ம என் மனசுக்கு சரியில்லைப்பா. நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். கோயிலுக்கு போகிறேன் நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி கோயிலுக்கு போகிறீங்கன்னு பார்க்குறேன். உங்களை விட்டுருவேனா? தண்ணி தான் வர அடிக்குதே. சரி போய் குடிப்போம். வயசாட்டையில அப்படிதான் கை கால் முட்டியெல்லாம் ரொம்ப வலிக்குது. எந்திரிக்கவும் முடியல, உட்காரவும் முடியல. என்னது? அம்மா என்னாச்சுமா? அம்மா மீனா, அம்மாவை தூக்கு. அம்மா 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 என்னாச்சுமா? நான் பேசுறது கேக்குதாம்மா? அம்மா என்னாச்சுமா? அத்தை என்னாச்சு அத்தை? எங்கேயாச்சும் அடிபட்டுருச்சு அத்தை? எதுக்கு அத்தை கிச்சனுக்கு போனீங்க? எதனாலும் என்னை எழுப்பிக்க வேண்டியதானே அத்தை? என்னாச்சு அத்தை? எப்படி அத்தை கீழே வந்தீங்க? அடிப்படைக்கு தண்ணி குடிக்கலான்னு போனப்பா அதான் அங்கே பசங்க கிட்ட சொல்ல வேணாம், சொன்னால் ரொம்ப பயந்துருவாங்க. அதான் கால் தண்ணிக்கு கீழே வந்துட்டப்பா, வேற ஒன்றும் இல்லை அத்தை. எதா இருந்தாலும் என்னை கூப்பிட வேண்டியதானே அத்தை? நான் வந்திருக்க மாட்டேனா? அம்மா எங்கேயாச்சும் அடிபட்டுருச்சா? வா ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஏம்மா இப்படிலாம் நீ போன? எங்களை எழுப்பியிருக்கக்கூடாது. நாங்கள் இங்கே தானே தூங்கிட்டு இருந்தோம். உனக்கு தண்ணி எது வேணாலும் எங்களை எழுப்பு, நாங்கள் வந்து உனக்கு கொடுக்குறோம். பாத்ரூம் போனாலும் சொல்லுவோம், அழைச்சிட்டு போகிறோம். நீ தனியாக எங்கேயும் போகாதம்மா. சம்பளம் வச்சு நீ குடிச்சிட்டிங்களா? என்னை எழுப்பியிருக்க வேண்டியதானே? நானே வந்து எடுத்து தந்திருப்பேன்ல. மீனா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? அம்மாவுக்கு தண்ணி எல்லாம் வைக்க மாட்டியே நீனு? இப்போ பாரு, எங்கள் அம்மா விழுந்துட்டாங்க. இருக்கு பாரு, அவதான் தண்ணி வச்சாலே நான் தான் குடிச்சிட்டேன்ல. தீந்துருச்சு தானடா. நான் கிச்சனுக்கு எடுக்க போனேன். அவளை ஏன்டா திட்டுற? அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை. நீங்கள் தண்ணி குடிச்சிட்டீங்க. நான் இனிமேட்டுக்கு நைட்டில் எழுந்திரிச்சு நீங்கள் தண்ணி குடிச்சாலும் உங்களுக்கு மறுபடியும் எடுத்து ஊற்றி வைக்கிறத. எதாக இருந்தாலும் எழுப்புங்க. வாங்கத்தை வந்து படுங்க. நீ கண்ணால் பார்த்தனே, அது கற்பனையெல்லாம் கிடையாது. நீ கண்ணால் பார்த்தது உண்மைதான். இந்த வீட்டில் என்னமோ இருக்குது. சுரேஷுக்கு அதனால தான் வியாபாரத்தில் நஷ்டமாக இருக்குது. அதிலிருந்து நம்ம வீட்டில் ஒன்று ஒன்றா மாற்றங்கள் ஆகிட்டே இருக்குது. வீடிட்டு பார்த்துக்கணும். போயிட்டு வாங்கங்க. அத்தைக்கு ஒரு அவசரமாக வேலை வந்துச்சு தானே போகிறீங்க ஊரில். சரி பசங்களையும் விட்டுட்டு ஊரில் பத்திரமா போய் விட்டுட்டு வாங்க. நான் இருந்துக்கிறேன் தனியாக. சரி அவரும் போயிட்டாரு. நமக்கு மட்டும்தான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போய் சமைப்போம். என்ன சத்தம்? என்ன சத்தம் கேட்குது? என்னது இது? யாரு யாரு? எங்கிருந்து சத்தம் கேட்குது? என்னது? யார் அங்கே நிற்கிறா? என்னடா இது? ஐயோ ஐயோ, இங்கே என்னமோ இருக்கு. ஐயோ என்னை பார்த்தது உண்மைதான். இங்கே என்னமோ பண்ணிடுச்சு. எங்கே காணும்? ஐயோ எனக்கு பயமாக இருக்கே. அவர் வரத்துக்கு வர லேட் ஆகுமே. நான் எப்படி தனியாக இருப்பேன்? ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. இங்கே என்னமோ பண்ணிடுச்சு. சரி சாமி நம்ம போய் துண்ணூறு பேசிட்டு வந்து உட்காருவோம். அவர் வர வரையும். ஐயோ ஏம்மா ரொம்ப பயமாக இருக்கு. சமைக்கிற நிலைமையில் நான் இப்போ இல்லை. கொஞ்சோண்டு பால் இருக்கு, அதை மட்டும் சுடு பண்ணி குடிச்சிட்டு அங்கே போய் உட்காருவோம். என்னமோ இது கை மாறி வருது. ஐயோ பால் வேணும், ஒன்றா வேணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அங்கே போய் உட்காருவோம். அவள் வரட்டும். நீங்கள் வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். இங்கே வீட்டில் என்னென்னமோ நடந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. என்ன மீனா சொல்கிற? இவ்வளோ நடந்துச்சா? நீ சொல்கிறதெல்லாம் பார்க்க இது நம்புற மாதிரியே இல்லையே. நீ ஏதாச்சும் தூங்கிட்டு இருப்ப, அதனால கனவு ஏதாச்சும் கண்டிருப்ப. சரி போய் பாடு. நான் வரும்போது சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஏங்க சத்தியமாக சொல்கிறேங்க, நான் சொல்கிறத நம்புங்க. அந்த இடத்துல நான் ஒரு உருவத்தை பார்த்தேன். இப்போ தான் பால் காய்ச்சிட்டு இருந்தப்ப அங்கேருந்து ஒரு கை இப்படியே வந்துச்சு. நான் சொல்கிறத நம்புங்க. வாங்க கோயிலுக்கு போகலாம். இல்லை ஏதாச்சும் சாமி யாராச்சும் பார்த்து வீட்டை கூட்டிகிட்டு வரலாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த இடத்துல அத்தை வேறு நம்ம கூட இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. அவங்க இருந்து ஏதாச்சும் சொல்லுவாங்க செய்வாங்க. வாங்குங்க ஏதாச்சும் சாமியார் அழைச்சிட்டு வரலாம். நான் இப்போ தான் ஊருக்கு போயிட்டு டயர்டாக வந்திருக்கேன். சாமியாரை பார்க்கலாம், கீமியாரை பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ரொம்ப டயர்டாக இருக்கிற இதாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம். நீ வீட்டிலே இருந்துருந்து உன் கற்பனை திறனை அதிகமாக வளர்த்துக்கிட்டு இந்த யோசிச்சு இந்த மாதிரிலாம் கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? போய் தூங்கு போ.
ஐயோ இவர் வேற சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே. இன்னைக்கு நைட் என்ன ஆக போகுது? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கடவுளே, நீ தான் எங்களுக்கு துணையாக இருக்கணும். புரிஞ்சிட்டியா? என்ன பண்றேன்னு பாரு சொன்னிய. ஆ அம்மா ஆ ஐயோ இடுப்பு எலும்பு வலிக்குது. என்னாச்சுங்க? எங்க எங்க எழுந்துறீங்க? எங்க வர உங்களை தூக்குறேன். ஐயோ இங்கே வந்து தூக்கு. ஐயோ இடுப்பு வலிக்குதே. மீனா, ஏன் மீனா? யாரோ என்னை கட்டில் இருந்து அப்படியே அந்த கட்டிலோட ரொம்ப கீழே தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப முதுகு வலிக்குது. ஐயோ என்னால் நிற்கவே முடியல மீனா. ஆமாம் மீனா, நீ சொல்கிறது உண்மைதான். யாரோ இந்த கட்டிலோட என்னை அப்படி தூக்கி அடித்த மாதிரி இருந்துச்சு. நீ சொல்கிறத நான் நம்புகிறேன். அப்பா, அம்மா, நான் வந்துட்டேன். பச்சை முட்டை, நீ எப்படி இந்த இடத்துல தனியா வந்த?